ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த விலாக் தாங்க. நம்ம கிறிஸ்மஸ் பெருசாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது இல்லைங்க. இருந்தாலும் ஹஸ்பண்டோட மாமா வீட்டில் எல்லாமே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. டெக்கரேஷன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அதனால் அங்கேயும் நாங்கள் போயிட்டு வந்த விலாக் எல்லாமே நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எப்பவும் போல் எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு காலையில் இந்த குளிரோட வெளியில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கும் மைண்டுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே பண்ணுற மாதிரி ராகி தோசை தாங்க செஞ்சுருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது காம்பினேஷனாக எனக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா பைனாப்பிள் ஹல்வா செஞ்சுருந்தேங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். ராகி தோசை டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த ஷார்ட்ஸு இன்றைக்கி ஈவினிங் ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணிடுவேன். காலையில் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேங்க. சரி, பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுறோமே, சரி பில்லோ கவர் எல்லாமே வாஷ் பண்ண போடுவோம். வாஷ் பண்ணும்போது பில்லோ வெயிலில் வச்சு தட்டி எடுத்துடலாம், கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் போயிடும்ல அப்படின்னு நினச்சேங்க. என்ன தான் நம்ம வீடு எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் பெட் ஸ்ப்ரெட் நீட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா தான் வீடே ஃபுல்லாக க்ளீனான மாதிரி இருக்கும். பெட் ஸ்ப்ரெட் கசகசன்னு களைஞ்சிருந்ததுன்னா ஏதோ வீட்டில் கசகசன்னு இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அதே மாதிரி துவைச்ச துணி எடுத்துகிட்டு கையோடு மடித்து வைக்காமல் சோஃபா மேலேயோ பெட்டு மேலேயோ போட்டுட்டோம்னா அது அப்படியே கிடக்குங்க. அதை எப்போ மடித்து வைப்போனே அதுக்கு ஒரு டைமே வராது மடித்து வைக்கிறதுக்கு. துணி எடுத்துகிட்டு வந்தோடனே கையோட மடித்து வச்சிட்டோம்னா அந்த வேலையே முடிஞ்சது. இடமும் நீட்டாக இருக்கும். பில்லோ வெயில் அப்பப்போ இந்த மாதிரி வச்சு ஒரு குச்சி வச்சு நல்லா தட்டிட்டிங்கன்னா அதுலேருந்து டஸ்ட்டு அப்படியே போகும். நமக்கு கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் போன மாதிரி நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பில்லோவுக்கு உள்ளே இருக்கிற காட்டனும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஹீட்டுக்கு உள்ளே இருக்கிற காட்டன் எல்லாமே கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நம்ம வெயிலில் வச்சு எடுத்து நல்லா தட்டிட்டோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் துவைச்சி போட்டிருந்த பெட்ஷீட்ஸ் வெயிலுக்கு சூப்பராக காஞ்சிருச்சு. அதை எடுத்து உள்ளே வச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு சனாசரா ஃப்ரெஷ்அப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்த ரெடி பண்ணியாச்சு. சனாசராவை ஃபஸ்ட்டே சித்தப்பா கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு. அதனால் அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. அவங்கள அங்கே அனுப்பி வச்சதுக்கப்புறமா தான் நாங்கள்லாம் ரெடியாகி அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாங்க. பாப்பா 2 பேருமே கிளம்பி போயாச்சுங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நானும் ஹஸ்பண்டும் கிளம்பி சரி கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டுங்க. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஆலமரத்தம்மன் கோவில் இருக்காங்க. இந்த கோவிலுக்கு நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இங்கே போயிட்டு தான் போவோம். இந்த கோவில் போகாமல் நாங்கள் போனதே இல்லைங்க இது வரைக்குமே. எப்போவுமே ஆலமரத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு தான் போவோம். இந்த கோவில் ஒரு ஸ்பெஷலான கோவில் தான் எங்களுக்கு. ஏன்னா எங்களோட கல்யாணம் இங்கே தான் நடந்துச்சு. காலையிலேயே ஏர்லி மார்னிங் கல்யாணங்க கோவிலில் வச்சு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன் மின்னல் மஹால் பொள்ளாச்சியில் தாங்க அங்கே நடந்துச்சு. நாங்கள் 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த மரத்தோட நிழல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பெரிய மரங்க, ஆலமரம். அதில் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த நிழலில் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஆலமரத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுங்க நாங்கள் சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். காலையில் பார்க்கும்போது லைட்டிங்ஸ் எல்லாம் ஒன்றுமே நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் டெக்கரேஷன்ஸ் அந்தளவுக்கு தெரியலிங்க. ஆனால் நைட்டு நல்லாவே இருந்திருக்கும் போல் இருக்குதுங்க. லைட்டிங்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருந்தாங்க. உள்ளே சர்ச்சுக்குள்ளே போனோம்னாலே நமக்கு எப்போவுமே ஒரு மாதிரி பயங்கர சைலண்ட்டாக அந்த மாதிரி மைண்டே நம்ம மைண்டுமே அவ்வளோ சைலண்ட்டாக ஆன மாதிரி இருக்கும். எந்த கோவிலுக்கு போனாலுமே நம்ம மனசு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியான மாதிரி ஆயிரும். நம்ம வீட்டில் எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருந்தாலுமே கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம மைண்டே மாறின மாதிரி ஆயிரும் இல்லைங்களா. இங்கே எல்லாமே எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்தார், அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் எல்லாம் எந்த மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டோரி மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஒரு மூவி இருக்கும் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து மூவி இருக்கும். அதை பார்க்குறக்கு சின்ன வயசில் அவ்வளோ பிடிக்கும். இப்போ அதை சர்ச்சில் உட்காந்து நானும் ஹஸ்பண்டும் அதான் பேசிகிட்டு இருந்தோம். சனாசாராக்கு அந்த மூவி போட்டு காட்டணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மூவி அவ்வளோ நல்லா இருக்குங்க, பார்க்குறக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். பொறுமையாக உட்காந்து ரிலாக்ஸாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் நாங்கள் வந்தாச்சுங்க. வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா லஞ்சு ஆயிடுச்சு. லஞ்ச் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. பிரியாணி, அதுக்கப்புறம் தயிர் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் கிரேவி இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எப்பவும் போல் ஒயிட் ரைஸ், ரசம், தயிர் அது எல்லாமே இருந்ததுங்க. எல்லாமே அவ்வளோ நல்லா செஞ்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் வீட்டில் பாப்பாவெல்லாம் தூங்க வச்சுட்டு நாங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் அங்கே பாப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுங்க சித்தப்பா வீட்டில். அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்ட்டு அங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஈவினிங் பாருங்கள், அந்த வானம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கேருந்து சித்தப்பா வீடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. அதனால் சனாசாரா அப்பப்போ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்களும் அப்பப்போ போயிட்டு வருவோம். எங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்.
கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த எல்லார் வீட்லேயுமே இந்த டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து குட்டி ஸ்டோரி அவர் பிறந்தது, இயேசு கிறிஸ்து பிறந்தது எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரியாக வச்சுருப்பாங்க. அது பார்த்தாலே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்குதுங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் ஏதாவது வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். பாப்பாவுக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆயாச்சுங்க. அப்புறம் டெக்கரேஷன், பலூன் டெக்கரேஷன் அது எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. கேக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாம்பார் வடையும் தயிர் வடையும் வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அதையும் வந்து ஒரு ரவுண்டு சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து சாம்பார் வடை, தயிர் வடை, உளுந்து வடை, அப்புறம் பருப்பு வடை, எந்த வடையாக இருந்தாலுமே வந்து ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து சமோசா தாங்க. சமோசா இருந்ததுன்னா போதும், எங்கே பார்த்தாலுமே வந்து நான் நிறுத்தி அதை வாங்கிடுவேன். கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சனா சாராவை வந்து மைக் வச்சுட்டு கையிலேயே சும்மா மைக் மாதிரி அவங்களே வந்து வச்சுட்டு பாட்டெலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டுங்க. நைட் டின்னர் வந்து அங்கேயே செஞ்சுட்டாங்க. சந்தகை வந்து செஞ்சுருந்தாங்க. அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.